தொடர் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி அதிகரித்து 101 அடியை எட்டியுள்ளது. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 29,000 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து 800 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சத்தியமங்கலம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 3,051 கன அடியிலிருந்து 29,113 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. ஒரே நாளில் 1 அடி நீர்மட்டம் அதிகரித்து 101 அடியை எட்டியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், கூடுதல் தகவல் என்ன? தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மண்ணணை, ஆசியாவின் மிக நீளமான மண்ணணை, தமிழ்நாட்டின் 2வது பெரிய அணை என்ற பெருமையை பெற்ற பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் நேற்று முதல் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக நேற்று ஒரே நாளில் 1 அடி உயர்ந்து இன்று 101 அடியை எட்டியுள்ளது. இது இந்த அணையின் நீர்மட்டமானது தற்பொழுது 100 அடியை தாண்டியுள்ளது. இந்த நடப்பாண்டில் 2வது முறையாக உள்ளது. உதகை மற்றும் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாகத்தான் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நேற்று இரவு 3,000க்கும் மேற்பட்ட கன அடி மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 22,000 தாண்டி நீர்வரத்து வந்து கொண்டிருக்கின்றது. இதனால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அணையின் மொத்த கொள்ளளவான 32.8 TMCL தற்போது அணையில் 28 TMCயை தாண்டி நீர்வரத்து இருப்பு உள்ளது. அணையிலிருந்து 800 கன அடி நீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து மழை பெய்து வரும் பட்சத்தில் அணையின் நீர்மட்டம் விரைவில் 102 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அல்லது நாளை இன்னும் 1 அடி உயர்ந்தால் அணையிலிருந்து அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் அணையிலிருந்து நாளை வெளியேற்றப்படலாம் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.